கம்பர் சொல்லும்போது சொல்றார், வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மீகியன்பான் தீங்கரும் செவிகள்ளார தேவரும் பருகச் செய்தான். மற்றொரு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, வால்மீகி மகரிஷிக்கு ஒரு காவியத்தை பண்ணி அந்த காவியத்தை அந்த காவிய நாயகனான ராமர் இருக்கிற காலத்திலேயே அவர் காதுல பட இந்த கிரந்தம் போய் சேரும்படியான பண்ண பெருமை இந்த வால்மீகி மகரிஷிக்கு மட்டும்தான் இருக்கு. தேவரும் பருகச் செய்தாருங்கிறார். அவர் நேர சந்நிதியில உட்கார்ந்து கேட்கும்படியுமா பண்ணாரே, அது வேற யாருமே பண்ணல, இவர் ஒண்டிதான் பண்ணியிருக்கார். அது இந்த வால்மீகி மகரிஷனுடைய தனி சிறப்பு. எவ்வளோ பண்ணியிருக்க அந்த ராமாயணம் எவ்வளோ ஸ்லோகம் கொண்டதுன்னா 24,000 ஸ்லோகங்கள். ஏன் 24,000 ஸ்லோகங்கள்னா, புராணாந்தரங்கள்ல சொல்ற காலத்துல சரித்தம் ரகுநாதஸ்ய சதகோட்டி பிரவிஸ்தரம்ங்கிறார். ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் இல்ல, 100 கோடி ஸ்லோகங்கள் இருக்கா ராமாயணத்துக்கு. அதெல்லாம் எங்கன்னா, அதெல்லாம் இப்ப பிரம்மாவனுடைய லோகத்துல இருக்கு, அவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்மளுக்கு கிடைச்சது எவ்வளோன்னா 24,000 ஸ்லோகம். எதனால 24,000 ஸ்லோகம்னா, காயத்ரியை அடிப்படையா வச்சு 24 அக்ஷரம் காயத்ரி, அதனுடைய பிரதிபாத்தியமாக 24,000 ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார் வால்மீகி மகரிஷி.